மங்களூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் அமைச்சர் சி வே கணேசன் பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரித்தார். திட்டக்குடி தொகுதி மங்களூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட சிறுகரும்பூர், கட்சிமயிலூர், காஞ்சிராங்குளம், பொயனாபாடி, விநாயகநந்தல், அடரி, அரியனாச்சி, களத்தூர், தொண்டாங்குறிச்சி, நெடுங்குளம், செவ்வேரி, நாவலூர், நிதிநத்தம், சாத்தநத்தம், வையங்குடி ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஒன்றிய செயலாளர் பட்டூர் அமர்ந்தலிங்கம், தொழிலாளர் நலவாரிய செயற்குழு உறுப்பினர் சங்கர், விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் வீர, திராவிட மணி வழக்கறிஞர் செந்தில், ஊராட்சி மன்ற தலைவர் கருணாநிதி, வடக்கு ஒன்றிய பொருளாளர் பழனிவேல் வெங்கடேசன் மற்றும் இந்திய கூட்ட நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தேர்தல் முடிந்த பிறகு யாருக்கெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை வராமல் இருக்கிறதோ அதையெல்லாம் பரிசீலிக்க வேண்டும் என்று நம்முடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த பணம் ஏதோ ஒரு 6 மாசத்துக்கு 1 வருஷம் 2 வருஷம் இந்த ஆட்சியருக்கு வெளியே கொடுத்துருக்கோம் நினைக்காதீங்க. நீங்கள் வாழ்கின்ற காலம் வரை இந்த மண்ணில் வாழ்வதில் இந்த பணம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் என்பதை நான் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறது மாசம் 1000 ரூபாய் கொடுக்குற ஐயா தளபதி ஸ்டாலின் சார். இப்போ பொம்பளை பிள்ளைங்க மட்டும் கொடுத்தா பத்தாது, ஆம்பளை பையனுக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு இனிமே பையனுக்கும் கிடைக்கும், பொண்ணுக்கும் கிடைக்கும். சமைக்க முடியாது. ராத்திரிக்கு சமைச்ச அந்த தண்ணி இருக்கும், நீராக தண்ணி, அந்த தண்ணியில பச்சை தண்ணி ஊற்றி அதை பொழிச்சதுல நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சோழ அந்த மாவை கொட்டி கிண்டணும். கிண்டி ராத்திரியில மூணு எப்படா இப்ப மாதிரி சொல்லிட்டு கிடையாது, குட்டி மூடுதான் மூடி வைப்பாங்க. அந்த காலத்துல குட்டி மூடு வச்சுட்டு அது மேல காஞ்சி முடியும். காலையில நான் என்ன பண்ணுவேன், லேசா எடுத்து தோசை மாதிரி வரும். அந்த மாதிரிலாம் நான் சாப்பிட்டு பழக்கப்பட்டேன். அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் இப்படி எல்லாம் குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க, காலையில் சாப்பிடுறதுக்காக வேண்டி காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இப்ப முதலமைச்சர் என்ன பண்ண, காலையில் சிலிண்டருக்கு 1200 ரூபாய்க்கு இவ்வளவு பணம் கொடுத்தவங்க நம்ம என்ன செய்வாங்கன்னு, இந்த இந்தியா கூட்டணி டெல்லியில ஆட்சியை பிடிச்சதுன்னா சிலிண்டர் 500 ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்படின்னு. உங்க வீட்டுக்காரர் இல்லாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி புருஷனை விட்டுட்டு போனோம், மனைவி விட்டு போனவங்களுக்குலாம் 2000 ரூபாய்க்கு நம்ம கழுவுல தையல் மிஷின் கொடுத்தோம். நம்ம ஊர்ல இந்த ஊர்ல வர கொஞ்சம் பொருள் மாட்டே கேட்க மாட்டேங்கிறீங்க. அடாவடி தலைமுறைக்கு 40 பேருக்கு இந்த ஊர்ல நம்ம கொடுத்துருக்கோம் தையல் மிஷின். 40 பேர் இந்த ஊர்ல கொடுத்துருக்கோம். நாங்க போகும்போது என்ன சொன்னேன், புத்தகமை தொகுதியில மொத்தம் இருக்கிற ஊரு 101 ஊரு. பெண்ணானா திட்டக்குடி அது ஒரு 140 தான். யார் யாரெல்லாம் கணவனை இழந்து சின்ன வயசுல 50 வயசுக்குள்ள இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் நான் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கேன். ஆகவே இதுவரையிலும் அப்படி இல்லாத கிடைக்காதவங்க நானே அந்த ஊருக்கு வர சொல்ல போறேன். பிஓ வச்சு நம்ம கட்சிக்காரங்களை வச்சு எடுத்து 2024க்குள்ள எல்லா தாய்மார்களும் கணவன் தையல் மிஷின் வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு மன கஷ்டம், ஒரு சஞ்சலம், ஒரு சரிப்பு வரும்போது அந்த மிஷின்ல உட்காந்து கொஞ்சம் மனசை ஆத்திக்கணும். என்னுடைய தங்கைகள்லாம் நீங்க அப்படி இருக்கணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கேன். விரைவில் 2024க்குள் திட்டக்குடி தேர்தல் அத்துணை எல்லாரும் உங்களை பார்க்கும்போது என்னுடைய தங்கச்சி, என் அக்கா, என் அத்தை, என் சொந்தமா நினைக்கிறேன். உண்மையா உணர்வுபூர்வமா நினைக்கிறதா தான் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் நிறைவேற்றி நான் தருவேன் என்று நேரத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி உணர்வோடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன். நீங்க எல்லாரும் மறவாமல் கை சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுடுமாரி சின்னம் ஸ்ரீதர் ஆண்டியார் சின்னம்